வணக்கம் நண்பர்களே. சேனல் ஆக்கம் சார்பாக ஆர்டிஎஸ். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், விவசாயிகள் பாதிக்கப்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள் மத்திய அரசுலேருந்து மாநில அரசு வரைக்கும் இது தொன்று தொட்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அதிமுகவினுடைய ஆட்சி இல்லாத காலகட்டங்களில் விவசாயிகள் பாதிக்கப்படுவது என்பது எல்லா காலங்களிலுமே, சுருக்கமாக சொல்ல போனாக்கா எந்த பயிர் வைக்கிறவங்களும் பாதிக்கப்படுறது இயற்கையாகவே இந்த திமுக அரசு காலகட்டங்களில் அவங்க ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் நடந்துட்டு வந்தது. இப்போ அந்த வகையில் இப்போ மக்காச்சோளத்துக்கு வந்திருக்கு. மக்காச்சோளத்துக்கு இப்போ பார்த்திங்கனாக்கா செஸ் வரி போட்டிருக்காங்க. 1%, 1% செஸ் வரி. இப்போ அந்த வரி கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இது பண்ணுறாங்க. இப்போ இந்த 1% வரியினால் இந்த இவங்க பாதிக்கப்படுவாங்க அப்படின்றது தான் இப்போ ஒரு பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது. இப்போ விவசாயிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயி பாதுகாப்பு சங்கம் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, வெளிநாட்டினுடைய மக்காச்சோளத்துக்கு சந்தை அமைக்கிறதுக்கு தமிழக அரசு முயலுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்காச்சோளத்தை இறக்குமதி செஞ்சு இங்கே சந்தை அமைத்து விற்பனை செய்கிறதுக்காக. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த வரத்து இங்கே வரும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிங்க ஒரு பக்கம் பாதிக்கப்படுவாங்க. இப்போ திமுக அரசு அப்படின்ற ஒரு இதை விட திமுகவில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் எல்லா தொழிலையும் இப்போ ஈடுபட்டிருக்காங்க. ஈடுபடாத தொழிலே கிடையாது. ஜிடி நாயுடு உடலுழைப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இது பண்ணி டாட்டா பிர்லா எல்லாமே தொழில் செஞ்சாங்க. வெள்ளைக்காரனை எதிர்த்து தொழில் செஞ்ச டாட்டாவால் இங்கே திமுக காரனை எதிர்த்து தொழில் செய்ய முடியல. ஏன்னா இப்போ கலைஞர் வீட்லேயே அவர் சாப்பிட்டுட்டு, டாட்டா கலைஞர் வீட்டில் சாப்பிட்டுட்டு போகிறாரு சிடி நகரில். இதெல்லாம் நடக்காதது இல்லை. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடந்த விஷயங்கள். அது அதுக்குள்ளே போகும்போது அந்த 2Gலாம் வரும், அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த இதை இங்கே தமிழகத்துக்கு வர வச்சு இங்கே ஒரு சந்தை அமைச்சிருக்கும்போது இந்த விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. இந்த தமிழ்நாடு அரசு 1% செஸ் வரி இது பண்ணு. இந்த செஸ் வரி அப்படின்ற ஒரு விஷயம் இது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பெட்ரோலையும் இதை கலெக்ட் பண்ணுறாங்க. பெட்ரோல் நம்ம இப்போ பெட்ரோல் போடும்போது அந்த பெட்ரோலுக்கு இந்த வரி வசூல் பண்ணுறாங்க. இந்த வரியினுடைய நோக்கமே என்னன்னாக்கா, சாலை பராமரிப்பு வரி. இந்த செஸ் வரி அப்படின்ற ஒரு இதுவே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த இதில் வருது சாலை பராமரிப்பு வரி. அதுதான் இந்த செஸ் வரி. இது என்னன்னாக்கா மக்காச்சோளத்துக்கு போட்டிருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன, இதில் எல்லாமே விவசாயிங்க அதை வாங்கி இப்போ கொள்முதல் பண்ணி விற்கிறவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. இது அப்படியே நடந்துக்கிட்டே போகுது. பாதிப்பு எல்லாமே. இப்போ யார் என்ன செய்யறது, யார் எந்த தொழில் செய்கிறது அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா விவசாயிகளை இந்த 2வது உலகப் போருக்கு அப்புறம் அங்கே அந்த இதுக்காக தயாரிக்கப்பட்ட அந்த 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 இது மருந்துகளை வச்சு உற்பத்தியை பெருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது அமெரிக்கா ஈடுபட்ட போது, அன்றைக்கு விவசாயிங்க இது இந்த சோளம் பயிரிடக்கூடியவங்க நிறைய அதை பயிரிட்டு வாங்கி கொள்முதல் செஞ்சு வைக்க முடியாத ஒரு சூழலில் கூட அமெரிக்கா அன்றைக்கு கொள்முதல் செஞ்சு அந்த விவசாயிங்கிட்ட வாங்காமல் இப்போ வாங்கி அந்த பொருள்களை வாங்கி வைப்பதற்கு இடமில்லாமல் சென்று கடலில் கொட்டியதாக வரலாறு. இதெல்லாம் வரலாறு. அந்த அளவுக்கு அந்த நேரத்தில் அந்த விவசாயியை ஊக்கப்படுத்தினால தான் இன்றைக்கி உலகம் முழுவதும் ஓட்ஸுன்ற பேரால் ஓடிக்கிட்டு இருக்குது அவங்க வண்டி. உலக சந்தையில் அந்த ஓட்ஸ் இன்றைக்கி விற்பனையில் இருக்குது. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறோம், இந்தியாவில் என்ன பண்ணுறோம், இந்தியாவில் போய் அங்கே பிரதமரையும் எந்த விவசாயியும் சந்திக்க முடியாது. தமிழ்நாட்டிலையும் எந்த ஒரு முதலமைச்சர் போய் எந்த விவசாயியும் சந்திக்க முடியாது. அவர் பேருக்கு அவர் பொம்மை மாதிரி அவங்க கொடுக்குற ஒரு பிளானை போட்டு அவர் கையை தூக்கிட்டு அப்படி கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டு இருப்பார். இதுதான் விவசாயிகளுடைய நிலைமையாக இருக்குது. அதனால் நாம் இந்த 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 மக்காச்சோளத்திற்கு போட்டிருக்கக்கூடிய இந்த 1% வரியை ரத்து பண்ண வேண்டும், விவசாயிகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக
ஒரு ஒரு பொது மனிதனாகவும் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகத்தினுடைய அடிமட்ட தொண்டனாகவும் விவசாயிகளுடைய நண்பனாகவும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இந்த வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.